ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. சாம்பியன்ஸ் கோப்பையை 3வது முறையாக வெல்லும் முனைப்புடன் களமிறங்குகிறது இந்திய அணி. விட்டு விடுவோமா என வீராப்புடன் இருக்கிறது நியூசிலாந்து. இரட்டிப்பான எதிர்பார்ப்புடன் துபாய் ஆடுகளத்தில் எண்ணத்தை பதித்திருக்கின்றனர் சர்வதேச கிரிக்கெட் ரசிகர்கள். கால் நூற்றாண்டுக்கு பிறகு ஐசிசி ஒரு நாள் போட்டியோட இறுதி யுத்தத்தில் இந்தியாவும் நியூசிலாந்தும் மோதவிருக்கு. கடைசியா 2000 2 அணிகளும் இறுதிப் போட்டியில் மோதினாங்க. இங்கே தான் வரலாற்றை நாம் உத்து கவனிக்க வேண்டியிருக்கு. சௌரவ் கங்குலி தலைமையிலான இந்திய அணியை வீழ்த்தி இருந்தது நியூசிலாந்து அணி. ஆனாலும் இந்த சாம்பியன்ஸ் கோப்பையில் லீக் ஆட்டத்தில் கிடைச்ச வெற்றி இந்திய அணிக்கு ஊக்கமாக இருக்கு. இறுதிப் போட்டியிலையும் அப்படி ஒரு ஆட்டத்தையும் உத்தியையும் வெளிப்படுத்தினா இந்திய அணிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம். இரு அணிகளுமே சமபலத்தில் இருப்பதைத்தான் சமீபத்திய புள்ளி விவரங்கள் தெளிவுபடுத்துகின்றன. 2011ஆம் ஆண்டு தொட்டு இதுவரை கணக்கிட்டால் 86 ஒருநாள் போட்டிகளில் 70 போட்டிகளில் வென்றிருக்கும் இந்திய அணி எத்தகைய திறமை வாய்ந்த எதிரணிக்கும் பெரும் சவால்தான். அதிக வெற்றிகளை குவித்துள்ள இந்த பட்டியலில் ஆஸ்திரேலிய அணிக்கு பிறகு 3வது இடத்தில் இருக்கிறது நியூசிலாந்து அணி. 77 போட்டிகளில் 45 போட்டிகளில் வென்றிருக்கிறது அந்த அணி. நியூசிலாந்து அணியோட ஆட்டத்தை பார்க்கும்போது ஆலினால் ராஜாவா இந்த தொடரில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. பேட்டிங், பந்து வீச்சு, ஃபீல்டிங்னு 3 துறைகள்லையும் ஜொலிக்கிறாங்க. அதுலேயும் ஜாம்பவான் ஜான்டி ரோட்ஸோட போட்டி போடுற அளவுக்கு கிளென் பிலிப்ஸும் கேன் வில்லியம்ஸனும் பிடித்த கேட்சுகள் இருக்கே, ஒவ்வொன்றும் வேற லெவல். நியூசிலாந்து அணியை பொறுத்தவரை அந்த அணியின் ஃபீல்டிங் மற்றும் பந்து வீச்சு வியக்க வைக்கிறது. மேட் ஹென்றி, வில்லியம் ஓரூர்க் ஆகியோர் வேகப்பந்து வீச்சில் அசத்த, கேப்டன் சாண்ட்னர், பிரேஸ்வெல் ஆகியோர் சுழற்பந்து சுக்ரீவன்களாக மின் தாக்குதலுக்கு தயாராகி இருக்கின்றனர். ரச்சின் ரவீந்திரா ஆல்ரவுண்ட் அசத்தலில் பெரும் பலமாக இருக்கிறார். அதிக ரன்கள் குவித்தோர் பட்டியலில் 2வது இடத்தில் இருக்கிறார். அனுபவ நாயகன் கேன் வில்லியம்சனின் நேர்த்தியான ரன் குவிப்புடன் டாம் லாதம், கிளென் பிலிப்ஸ், வில் யங் ஆகியோரின் ஆட்டத்திறன் நியூசிலாந்து அணிக்கு பெரும் பலமாக உள்ளது. இந்திய அணியில் தொடக்க வீரர் சுப்மன் கில் திறமைக்கேற்ற ஆட்டத்தை விளையாட வேண்டிய நிலையில் இருக்கிறார். விராட் கோலி ஃபார்முக்கு திரும்பியிருப்பது இந்தியாவுக்கு பெரும் பலமாக இருக்கும். ஸ்ரேயஸ் ஐயரின் துடிப்பான ஆட்டம் வெற்றிக்கான சூத்திரமாக உள்ளது. முகமது ஷமியின் வேகப்பந்து வீச்சையும் வருண் சக்கரவர்த்தியின் சுழற்பந்து வீச்சையும் இருமுனை தாக்குதலாக இந்திய அணி கருதுகிறது. நேருக்கு நேர்னு எடுத்துக்கிட்டாலும் நெருங்கின போட்டி தான் 2 அணிக்குள்ளேயும். 61 51 இருக்கு இந்த கணக்கு. அதுலேயும் இறுதி ஆட்டங்களில் நியூசிலாந்து ஆக்ரோஷம் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கு. ஐசிசி நாக் அவுட் போட்டிகளில் இந்தியாவும் நியூசிலாந்தும் 4 முறை மோதியுள்ளன. இதில் நியூசிலாந்தின் கையே ஓங்கியிருக்கிறது. 3 போட்டிகளில் அந்த அணி வென்றிருக்கிறது. 2000ஆம் ஆண்டு நைரோபியில் நடைபெற்ற சாம்பியன்ஸ் கோப்பை இறுதி ஆட்டம், 2019இல் இந்திய ரசிகர்களின் இதயத்தை நொறுங்கச் செய்த உலகக்கோப்பை அரையிறுதி ஆட்டம், கடைசியாக 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சர்வதேச டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி ஆட்டம் என 3 முறை இந்திய அணிக்கு அதிர்ச்சி கொடுத்திருக்கின்றனர் கருப்பு தொப்பிக்காரர்கள். 2023ஆம் ஆண்டு இந்த சோதனைக்கு முடிவு கட்டியது இந்திய அணி. ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணியினர் உலகக்கோப்பை அரையிறுதியில் கேன் வில்லியம்சன் தலைமையிலான நியூசிலாந்து அணியை வீழ்த்தியிருந்தனர். ஒட்டுமொத்தமாக பார்த்தால் இந்திய அணியே அதிக வெற்றிகளை ஈட்டியுள்ளது. இதுவரை இவ்விரு அணிகளும் மோதிய 119 போட்டிகளில் இந்திய அணி 61 போட்டிகளில் வென்றிருக்கிறது. நியூசிலாந்து அணி 50 போட்டிகளில் வென்றிருக்கிறது. 8 போட்டிகள் வெற்றி தோல்வியுற்று முடிந்தவை. லீக்ல விட்டா என்ன, ஃபைனலில் காட்டுவோம்னு இருக்காங்க நியூசிலாந்து அணி. தீர்க்க வேண்டிய கணக்கு இருக்குன்னு காத்திருக்கு இந்திய அணி. முன்னணி வீரர்கள் சிலர் ஓய்வு அறிவிக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுற நிலையில கோப்பையோடு தான் திரும்புவோம்னு உறுதியா இருக்கு இந்திய அணி. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.